ஹாய்ங்க, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சு அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் 150 கிராம், 5 பல் பூண்டு வதக்கிட்டு இறக்கறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ 1/4 மூடி போட்டு இறக்கிடுங்க. இப்போ கிழங்க நம்ம 3 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கூடவே புளி கரைச்சலையும் சேர்த்துக்கிங்க தேவையான அளவு. இப்போ வேக வச்சுருக்கிற கருணக்கிழங்கையும் நம்ம உள்ளே போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. பச்சை வாசனை போனோன்னே இறக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு தேவைப்படுறவங்க நீங்கள் கட்டி வெல்லம் சேர்த்திக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுசாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.